ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசிக் ஆஃப் கேண்டல்ஸ்டிக்ஸில் ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு கிளியராக புரியும். நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு இல்லை, எல்லாருக்கும் வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸஸ்க்கு. ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம பேசிக் ஆஃப் கேண்டல்ஸ்டிக்ஸில் ஒரு பிரேக் அவுட்டை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு பிரேக் அவுட் வந்து அப்பர் சைடு நடக்குதா, லோயர் சைடு நடக்குதா அப்படின்ற விஷயம் கூட தெரியாது நிறைய பேருக்கு. சார், நான் வந்து ட்ரெண்ட் லைன்லாம் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணுறேன், ஆனால் அது பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துடுது சம்டைம்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப் சைடில் போயிட்டுருக்கோம், நான் வந்து ஒரு பிரேக் டவுனில் பண்ணுறேன், அது வந்து டக்குன்னு மேலே போயிடுது அப்படின்வாங்க. அது என்னன்னா உங்களுடைய டைம் ஃப்ரேம் வந்து தப்பாக இருக்கும். அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஸோ இந்த டார்கெட்டை வந்து நம்ம கேட்ச் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரி தவறு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஸ்மால் டைமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா அதனுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரெண்ட் அப்பில் போயிட்டுருக்குது, நான் வந்து டவுன் சைடுக்கான பிளான் எடுத்தேன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிக்கும். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஒரே டைம் ஃப்ரேமில் ஒரே ஆங்கிளில் ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.